ஏண்டா நம்ம சொந்தக்காரங்க மக்க மனுஷங்கன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் யார் கவனிக்கிறது? ஆமா, நம்ம வீட்டுக்கு அப்படியே சொந்தக்காரங்களாம் வந்து தள்ளிட்டாலும் ஏமா நீ வேற. நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு நான் தனியா இருக்கும்போது திருட எவனா வந்தா யார் சமாளிக்கிறது? மா, வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. அதை தாண்டி மெய்டு ஒருத்தங்களை வேலைக்கு வைக்கிறோம். அவங்க எப்பவும் கூட இருக்க தான் போறாங்க. அப்புறம் என்னம்மா? ஆக மொத்தத்துல நீ உன் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்புறதுல குறியா இருக்க. ஆமா. சரிப்பா, உன் பொண்டாட்டி வேலைக்கு போட்டோம், அதுக்கு முதல்ல அவளுக்கு வேலை கிடைக்கணும்ல. அம்மா, அதெல்லாம் அவளுக்கு வேலை கிடைச்சிடும். எனக்கு அவன் வேலை முழு நம்பிக்கை இருக்கு. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவளை இன்டர்வியூக்கு மட்டும் அனுப்பிடுமா? எனக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு. அவளை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றதுல. கௌஷி, எங்க கிளம்பிட்ட? இன்டர்வியூ கதை. எனக்கு முட்டி வலிக்குது, கொஞ்சம் கால் அமுக்கி விட்டு போறியா? இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன இல்லத்தன்ற, கால் வலிக்குது அமுக்குன்னு சொன்னா? சரிங்க. ஐயோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல, நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன்ல, எனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போறியா? இல்லை, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நீ வேலைக்கு போய் என்ன கிழிக்க போற? என்னத்த? இப்போ நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற? வீட்டிலேருந்து ஒழுங்காக வீட்டெல்லாம் பார்த்துக்கலாம்ல. இரு, நான் போய் கிளம்பிட்டு வரேன், கோயிலுக்கு போகலாம். மா மா, என்னடா? இப்போ எதுக்குமா கௌசியை இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாம பண்ண? எதுக்குன்னா அவள் வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவள் வேலைக்கு போகணும் என்ன அவசியம் வந்துச்சு? மா, உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு வீடு வாங்கலான்னு இருந்தோம். அதுக்கு இஎம்ஐ அமௌண்ட் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அதனால தான் கௌசி நானும் வேலைக்கு போகிறேன், வர அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னான். அதுக்காக தான் நான் அவளுக்கு அந்த இன்டர்வியூ ரெடி பண்ணி கொடுத்தேன். நீ என்னன்னா அவளை இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாமல் பண்ணிட்ட. உன் சந்தோஷப்படி இனிமேல் வேலைக்கு போக மாட்டா. போதுமா? வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கௌசி, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, எங்கள் அப்பா அம்மாலாம் வேணாம், தனி கொடுத்தன போகலான்னு. நீ தான் அவங்க 2 பேரும் வேணும், புது வீடு வாங்கலாம்னு சொன்னேன். இப்போ பாத்தியா, இவங்களே கட்டிட்டு அழுவு. நீ இதுக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொன்னன்றது எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருந்தேன்.